மக்களே வணக்கம். ஹார்வர்ட் ஜோதிடம், திருஞான சம்பந்த ஜோதிடர், எல்லாம் அவன் துணை. இந்த எண்களை வார்த்தை அடிப்படை சொல்லி கொண்டு வருகின்றேன். நீண்ட ஆண்டு காலமாக, ரொம்ப ஆண்டு காலமாக சொல்லி கொண்டு வரேன். ஆனால் பார்க்குறவங்களுக்கு இப்போ தான் ஒரு புதிதாக இருப்பது போல் தெரியும். அதனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே 12 சாணங்கள் 20 நட்சத்திரங்கள் 9 கிரகங்கள் அத்தனையுமே இந்த தமிழ் எழுத்துக்களில் அடங்கி போச்சு. நான் மனிதன் என்னென்ன வார்த்தையை சொல்லுகிறானோ அத்தனை வார்த்தைகளுமே இந்த 240 எழுத்தில் அடங்கி போச்சு. அதனால் மோதலுக்கு 3 எழுத்து, அந்த 3 எழுத்துக்குரிய எழுத்து 6, 7, 1 இதெல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ மோதல் என்பது 5ஆம் இடத்திலே உண்டு. பாவக்கிரகங்கள் உள்ள 5ஆம் இடத்து பாவக்கிரகங்கள் அந்த 5ஆவது வரியை சார்த்து மறுபடியும் சார்த்து இருந்துவிட்டால் மோதல்கள் ஏற்படும். அதனால் மோதல் என்பது 5ஆம் இடம் தான். நல்லதுக்கும் மோதல் இருக்குது, கெட்டதுக்கும் மோதல் இருக்குது. ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையே மோதல் என்ற ஒரு வார்த்தை 5ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. அடுத்த ஓவியம். ஓவியத்துக்கு 4 எழுத்து, 4 எழுத்துக்குரிய 6, 6, 2, 7 எல்லாம் கூட்ட 21. அதோடைய விதி என்பது 3. ஓவியம் 3ஆம் இடம் தருகிறது. அடுத்த கடைசிக்கு 3 எழுத்து, அந்த 3 எழுத்துக்குரிய 1, 9, 4 எல்லாம் கூட்டாக 14. அதோடைய விதி என்பது 5. கடைசி என்பது 5ஆம் இடம், ஆனால் 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது. ஆனாலும் ஜாதகம் ரொம்ப நமக்கு மிக துல்லியமானது. அது சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சொன்னாக்க எல்லாமே சரியானது தான். ஆனாலும் அந்த அளவுக்கு ஜோதிடர்கள் இல்லை, அந்த அளவுக்கு வார்த்தைகள் அந்த ஸ்லோகங்களே மற்ற ஜாதக அலங்காரத்திலே இல்லை. நான் சொல்லப்படுவது இதை வைத்து நல்லா ஜோதிடத்தை டெவலப் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆனால் விடுதலைக்கு 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்குரிய எண் 6, 7, 7 இதெல்லாம் 8 இதெல்லாம் கூட்டினா 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ விடுதலை என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 1. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்து 6 எழுத்து, அந்த 6 எழுத்துக்குரிய 1, 3, 1, 8, 1, 7 இதெல்லாம் கூட்டா 20. அதோடைய விதி என்பது 20. அரசாங்கம்ங்கிறது ஒரு அங்கம். அரசாங்கத்துக்கு அமைச்சர்களாக ஒரு அங்கமாக இருக்கின்றார்கள், அதுதான் அரசாங்கம். ஆனாலும் அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு அங்கமாக இருக்கின்றார்கள். அமைச்சர்கள், மந்திரி, எம்எல்ஏக்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு ஒரு அங்கமாக இருக்கின்றது. அந்த அரசாங்கம் அதனுடைய விதியின் 20. எத்தனை துறைகள் இருக்கோ அத்தனை துறையிலும் நம்ம சேர்த்து ஒரு டோட்டலை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே அரசாங்கம் என்ற வார்த்தைக்கு விதியின் 2. ஆனாலும் ஜாதக பலன்கிறது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை நடந்து கொண்டு வருகிறது. ஆனாலும் அரசாங்கத்துக்கு எம்எல்ஏ, மந்திரி எல்லாமே ஒரு அங்கம்தான். அவங்களாம் ஒரு அங்கமாக இருப்பதால் தான் அரசாங்கம். பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கின்றதோ அதுபோல தான் அரசாங்கத்துக்கு அமைச்சர்கள் ஒரு அங்கம். ஏன்னா முதலமைச்சருக்கு அமைச்சர்களாக ஒரு அங்கமாக இருக்கின்றது. அந்த அங்கத்தை ஒரு அமைச்சர்களுக்கு ஏற்படுத்தணும்னாக்கா அது முதல்வர்களாக. ஆனால் பிரம்மாக்களுக்கு 4, 3, 7 எழுத்து வருது. 7 எழுத்து, அந்த 7 எழுத்துக்குரிய 1, 3, 7, 8, 7, 1, 4 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. பிரம்மாக்கள் 4. எல்லாம் என்ன எத்தனை பேர் இருக்காங்கிறது அத்தனையும் உங்களுக்கு தெரியும். ஆனால் பிரம்மாக்கள் 4. பிரம்மாக்களுடைய விதியும் 4. அடுத்து தம்பதிக்கு 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்குரிய 7, 7, 9, 8 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. தம்பதிகள் என்ற கணவன் மனைவி வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் இதான் தம்பதியோடைய விதியின் 4. அதனால் ஜாதக பலன்கிறது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே சொல்லப்பட்டு வருகின்றது. அதனால் கிரகத்துக்கு 4 எழுத்து, அந்த 4 எழுத்துக்குரிய 2, 1, 3, 7 எல்லாம் கூட்டாக 13. கிரகம் 13 கிரகங்கள் சொல்லப்பட்டு வருது. பஞ்சாயத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க, நானும் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் மாந்தி, யமன் எல்லா கிரகமும் எடுப்பேன். அத்தை, பிண்டு, காலம் எல்லாமே எடுப்பேன் நான். ஆனால் நெப்டியூலாம் என்னால் எடுக்க தெரியாது. ஏன்னா அதுக்குரிய கணக்குகள் அது இல்லை. அதில் பஞ்சாயத்தில் என்ன போடுறாங்க அதுதான். அதனால் கிரகம் 13. அந்த 13 கிரகங்கிறது விதியின், அது 13 கிரகங்கிறது விதியின் 4ஆக வருகின்றது. நட்சத்திரத்துக்கு 6 எழுத்து நான் போட்டிருக்கேன். 6 எழுத்துக்குரிய 8, 2, 3, 4, 3, 7 எல்லாம் கூட்ட 27. அந்த நட்சத்திரங்கிறது கிரகமாகிறது. ஒவ்வொரு நட்சத்திரம் 27. அதோடைய விதி என்பது 9.
நட்சத்திரத்தோட விதி எண் 9. நட்சத்திரத்து விதி எண் என்னன்னா விதியோட கிரகம் என்ன, நட்சத்திரத்துக்கு ஒரு கிரகம். அதான் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன், இது எல்லாம் நட்சத்திர கிரகம். அதனால் நட்சத்திர கிரகம். மற்றது உபக்கிரகம் அப்படிங்கிறது மாந்தி யமன் அத்தப்பிண்டம், இதையெல்லாம் உபக்கிரகங்கள். ஆனாலும் நட்சத்திரங்கிறது 27, அதோடைய விதி என்பது 9. உதயத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 7 2 7 எல்லாம் கூட்டாக 19, அதோடைய விதி என்பது 1. அப்போ உதயத்துக்கு விதி எண் 1. உதயம்னா எந்த நாட்டில் 12 முடிஞ்சு அந்த ஒரு நம்பர் 1 வரும். 12 மணி 1 வினாடி வருதுன்னா அதுதான் முதல். அங்கே தான் சூரியனும் முதலாக உதிக்குது. இப்போ நம்ம நாட்டுக்கு 6 மணிக்கு உதிக்குது. ஆனால் எந்த நாட்டில் 12 மணி 1 நிமிடத்துக்கு உதிக்குதோ அதுதான் கணக்கு. அதனால் அடுத்தது முத்திரைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 4 8 7 எல்லாம் கூட்டாகி 28, அதோடைய விதி என்பது 4. முத்திரையோட விதியை 4. அடுத்தது பட்டன். முத்திரை என்பது ஓட்டு சீட்டிலேருந்து வருது. அதனால் பட்டனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணி 9 2 5 6 இதெல்லாம் கூட்டாக 22, அதோடைய விதி என்பது 4. அப்போ பட்டன் முத்திரை எல்லாமே 2 ஒன்றாகும். பட்டனுக்கு விதியின் 4, முத்திரைக்கு விதியின் 4. இப்போ முத்திரை கொடுத்தனாலும் அந்த எண்ணிக்கை தான், பட்டன் போட்டாலும் அதே எண்ணிக்கை தான். அதான் முத்திரையோட விதியின் 4, பட்டனோட விதியின் 4. அதனால் சீட்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணி தான் 2 2 7 இதெல்லாம் கூட்டாக 11, அதோடைய விதி என்பது 2. அப்போ சீட்டோட விதியின் 2. ஓட்டுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணி தான் 6 2 7 இதெல்லாம் கூட்டாக 15, அதோடைய விதி என்பது 6. அப்போது ஓட்டோட விதியின் 6. அவங்க இஷ்டப்படி ஓட்டு போடலாம். அதான் ஓட்டோட விதியின் 6. அது எந்த ஓட்டோ எனக்கு தெரியாது. ஓட்டு ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் நடந்து கொண்டு வருகின்றது. அடுத்ததாக வட்டத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 5 2 5 7 எல்லாம் கூட்டாக 19, அதோடைய விதி என்பது 1. இப்போ வட்டத்துக்கு விதி எண் 1. வட்டம்னா 1 தான், இதுதான் வட்டம். ஆனால் வட்டத்தோட விதி எண் 1. அடுத்து விட்டத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 6 2 5 7 எல்லாம் கூட்டாக 20, அதோடைய விதி என்பது 2. இப்போ விட்டத்துக்கு 2 பக்கம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் விட்டை வச்சு வீடு கட்டுவாங்க. அந்த கணக்கில் வருது. வேறு விட்டமாகவும் வைத்துக்கொள்ளலாம். அதனால் விட்டம். அடுத்தது கட்டத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 1 2 5 7 எல்லாம் கூட்டாக 15, அதோடைய விதி என்பது 6. கட்டம் 6 பழைய வீடுன்னு சொல்லலாம். கட்டத்துடைய விதியின் 6. பின்னடைவு. அடுத்த பின்னடைவுக்கு 5 எழுத்து. 5 எழுத்துக்குரிய எண் 1 6 9 9 7 எல்லாம் கூட்டாக 32, அதோடைய விதி என்பது 5. அப்போ பின்னடைவு என்ற வார்த்தை விதியின் 5. பின்னடைவுக்கு 5ஆம் இடம். மூளை, மனிதனுடைய மூளை. ஆனால் மூளைக்கு 2 எழுத்து. அதுக்கு ஒரு விதி என்கிறது 1 2, அதோடைய விதி என்பது 3. அப்போ மூளைக்கு 3ஆம் இடம். அடுத்தது அந்த மூளை, திசை மூளை, உலகத்தோட மூளை. அதுக்கு மூளைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய என்கிறது 1 8 எல்லாம் கூட்டாக 9. 10 திசை சொல்கிறாங்க. அதில் மூளை என்ற ஒரு விதி. மூளைக்கு 9ஆம் இடத்துக்கு 9வது விதி எண். அடுத்ததாக ஜாதக பலன்கிறது உச்சிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 3 9 4 எல்லாம் கூட்டாக 16, அதோடைய விதி என்பது 7. உச்சியோட விதி எண் 7. உச்சிங்கிறது 12 மணி வருது இல்லையா, அதான் உச்சி. எந்த நாட்டில் உச்சி 7 மணிக்கு தொடங்குதோ அதான் கணக்கு. அதனால் உச்சி என்பது உச்சியோட விதியின் 7. அடுத்ததாக பல்லுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண் 9 1, அது கூட்டாக 10, அதோடைய விதி என்பது 1. அதாவது பல் விதி எண் 1. அடுத்ததாக உதடுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 3 7 7 எல்லாம் கூட்டாக 17, அதோடைய விதி என்பது 8. அப்போ உதடு என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 8. ஆனால் ஜாதக பலன் என்பதே 20 நட்சத்திரம் 9 கிரகத்திலையுமே அடங்கியுள்ளது. ஆனாலும் எத்தனை கிரகங்கள் உலகத்தில் இருந்தாலும் அந்த 9 நவக்கிரகத்துலேயே அந்த கிரகமும் அடங்கி போகுது. அதனால் அடங்கிடுது. அதனால தான் ஜாதகத்துக்கு பலன் என்பது அந்த 9 நவக்கிரகத்து மூலமாக நம்ம சிந்திக்கிறது அதிகமாக சிந்திக்கிறோம். எந்தெந்த கிரகங்கள் எப்படி எந்தெந்த உபக்கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது சிந்திக்கிறது தான் நம்ம ஜோதிடர்களுடைய ஆலோசனைகள், விஞ்ஞானிகளோட ஆலோசனை என்னென்ன இருக்குது, என்னென்ன சேர்க்கணும்,
அதனால் 9 கிரகத்திலிருந்து மற்ற கிரகம்லாம் அந்த 9 கிரகத்தில் அடங்கி வேலை செய்யுது. அதைத்தான் ஜாதக பலங்கிறது ரொம்ப ஆராய்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அதனால் 240 எழுத்தில் தமிழ் எழுத்து 240 எழுத்தில் அந்தந்த மொழியோட எழுத்துக்களிலே எல்லாமே அடங்கி போச்சு. இது நான் தமிழ் மட்டும் சொல்ல கிடையாது, எல்லா மொழிகளிலையுமே ஜாதக பலம் அடங்கி போச்சு. 20 நட்சத்திரம், 9 நவக்கிரகம், ஏன்னா எல்லாமே 12 ராசி எல்லாமே அந்தந்த மொழியில் அந்தந்த எழுத்தில் அடங்கி போய் தான் மனிதர்கள் சிந்திக்கிறார், நல்ல ஆழ்ந்து சிந்திக்கிறார்கள். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே கலந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் வார்த்தை அடிப்பில் ஜாதக பலன். நன்றி. நாளை சந்திப்போம் மக்களே. ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சோதிடர். திருஞான சம்பந்தம், ஆரோக்கியம் அறியட்டும்.